ஈழத்தில் இது நடந்தது. ஈழத்துடைய மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய தமிழர்களை அவன் என்ன சொன்னான்? இந்தியாவில இருந்து வந்தவங்கன்னா இந்த பொய்யை சொல்லி 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 உலகத்தையும் நம்ப வச்சுட்டான். பல பேர் என்ன, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல தமிழர்களுமே இன்றளவும் நம்புறது என்ன? ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இங்க இருந்து போயிட்டு நாடு கேட்கலாமாங்க? அது இந்த காங்கிரஸ் கூமுட்டைகள் ஒருத்தர் இருப்பாங்க, இந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கூமுட்டைகள். அந்த கூமுட்டைகள் அத்தனை பேருக்கும் இன்னைக்கு எவ்வளவு பாடம் நடத்தினாலும் அந்த அந்த மரமண்டைகளுக்கு ஏறுவதே இல்லை. உழைக்க போன இடத்துல நாடு கேட்கலாமா? உழைக்க போன இடத்துல நாடு கேட்கலாமா? எவ்வளவு ஒரு புரிதலற்ற தன்மையை இவர்கள் இந்த சமூகத்தில் காரணம் இருக்குங்க. நம்மளாம் வரலாறு பேசணும். அந்த வரலாறு என்றாவது ஒரு நாள் பொதுத்தள ஊடகங்கள் வந்திருக்கா? ஈழம் சார்ந்த வரலாறு இன்னைக்கு நம்ம தமிழர்கள் வந்து எல்லாரும் பார்த்து மகிழக்கூடிய பல தொலைக்காட்சிகள் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் அது முழுமையான வரலாறு இந்த தொலைக்காட்சிகள்ல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கா? ஒரு சில தமிழர்கள் நடத்தக்கூடிய மக்கள் தொலைக்காட்சி போன்ற தமிழர்கள் நடத்தக்கூடிய ஊடகங்களை விட்டுருங்க. பிரதானமாக இன்னைக்கு நம்ம மக்கள் எதை பாக்குறாங்க? இந்த விஜய் டிவி அவங்க மட்டும் பாத்தீங்கன்னா அதுல இருந்து கண்ணீர் வடிப்பாங்க. ஈழத்தமிழர்களை கூட்டிட்டு வந்து அதுல இருந்து கண்ணீர் வடிப்பாங்க. கடைசியில என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த ஈழத்தமிழர்களையே நம்ம வெறுக்க வச்சிருவாங்க. அவங்களை கொண்டு வந்து ஆபாசமா ஆட விடுறது, அவங்கள தப்பா பேச விடுறது. அப்ப என்ன ஆயிரும்? ஈழத்தமிழனா இப்படிதான் பண்ணல நம்ம நினைச்சிருவோம். இந்த விஜய் டிவி பண்றது ஏதோ ஒரு விதத்துல மறைமுகமா இந்த தமிழ் சமூகத்தை ஒருங்கிணை விடாம. நான் சமீபத்துல பாக்குறேன், இந்த நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சார்ல, அவரை கிண்டல் அடிப்பதற்காக 2 ஈழத்தமிழர்களை பேச வச்சு ஒரு வீடியோ காணொலி. அதுல கச்சத்தீவுக்கு எதிராக அந்த நபர்கள் பேசுவது போல காணொலி வடிவமைச்சு பறந்து விடுறாங்க. புரிதல் பார்த்துக்கோங்க. தமிழீழ மக்களுக்கும் முழுமையான புரிதல் என்பது வரல. கச்சத்தீவு விஷயத்தில் அவங்களுக்கு இன்னும் புரிதல் வரல. தமிழக மீனவர்களே அவர்கள் வேற இந்திய மீனவர்களா பார்க்கறாங்க. மாறணும், புரிதலை ஏற்படுத்தணும். 2 தரப்புலையும் புரிதல் ஏற்படுத்தப்பட வேண்டும். இன்னொன்னு, ஈழத்தமிழர்களுடைய மக்கள் தொகை என்பது 30-40 லட்சம். ஈழத்தமிழர்களுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை ஒரு 30-40 லட்சம் தான் இருக்கும். தமிழகத்தோட ஈழத்தோட மக்கள் தொகையோட கம்பேர் பண்ணிப்பாரு. தமிழகம் என்பது மிக 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 பெரிய நிலப்பரப்பு. தமிழர்கள் குறைந்தபட்சம் 8 கோடி பேர் இருக்கிறோம் இந்தியால. அல்ல தமிழகத்தில் மட்டுமே நெருக்கி 7 கோடி பேர் கிட்ட இருப்போம். 40 லட்சம் ஈழத்தமிழர்கள் எங்க இருக்கிறாங்க, இத்தனை கோடி தமிழர்கள் எங்க இருக்காங்கன்னு பாருங்க. ஆக இத்தனை கோடி தமிழர்களுடைய புரிதல் என்பது இதுல ஒரு 50 லட்சம் இல்ல ஒரு 1 கோடி இல்ல 1.5 கோடி தமிழர்கள், தமிழக தமிழர்களுக்கு தமிழ் தேசிய புரிதல் வந்துவிட்டது என்றால் உலகத்தையும் நம்ம கட்டி ஆண்டுறோம். அந்த புரிதலை நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த புரிதலை ஏற்படுத்தும்